வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம மாங்காயில் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு மாங்காயில் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த பாதியில் வந்து தோல் வந்து சீவி எடுத்துட்டு வெறும் மாங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக எப்படி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொத்தமல்லி, இப்போ அது கூட வணக்க பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வணக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள், இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதை எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது ரொம்ப புளிப்பும் இல்லை இனிப்பும் இல்லை, நடுவில் தான் இருக்குது. அதனால் நான் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப புளிப்பான மாங்காய் வந்ததுன்னா அதில் கால்வாசி எடுங்க போதும். இப்போ மாங்காவை சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வதக்கி வச்சு இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். சூடு ஆறட்டும், அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இனி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு, பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தாளித்து இதில் கொட்டிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா, இந்த எண்ணெய் சூட்லேயே மேலே கொஞ்சம் பெருங்காய் தூவிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு, சாதத்துலேயும் பிணைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.